இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நடுவானில் குலுங்கிய விமானம், ஒருவர் பலி, பலர் காயம். லண்டனிலிருந்து சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக கடும் டர்புலன்ஸை கொண்டதால் நடுவானில் நிலை தடுமாறி குலுங்கியது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் போயிங் 777 SQ321 என்ற விமானத்தில் மொத்தம் 211 பயணிகளும் 18 பணியாளர்களும் இருந்தனர். விமானம் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் கடுமையான டர்புலன்ஸை சந்தித்த போது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:45 மணிக்கு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் ஸ்வர்ண பூமி விமான நிலையத்தில் அவசரமாக தரை இறக்கப்பட்டது என்றும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நெதன்யாகுவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் கோரிக்கை. பிரான்ஸ், பெல்ஜியம் ஆதரவு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரின் கான் இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் அதற்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பாதுகாப்புத்துறை மந்திரி யோயாவ் கலண்ட், ஹமாஸ் தலைவர்கள் யாஹ்யா சின்வார், முகமது தைப் மற்றும் இஸ்மாயில் ஹானிகே ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட பல்வேறு இஸ்ரேலிய தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த நடவடிக்கையை யூத விரோதம் என்று விமர்சித்துள்ளனர். அதேபோல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமை உள்ளது என்று அவர் கூறினார். இந்நிலையில் நெதன்யாகு மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பிரான்ஸ், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் எந்த சூழலிலும் தண்டனை பெறாதவர்களுக்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் மதிக்கிறது என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரேசிலை அச்சுறுத்தும் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51 லட்சத்தை தாண்டியது. பிரேசிலில் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டில் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51 லட்சத்தை தாண்டி உள்ளது என்று பிரேசில் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி பிரேசிலில் 51,45,295 டெங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதுவரை டெங்குவால் 2,899 பேர் உயிரிழந்துள்ளனர். வரலாறு காணாத வகையில் பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பிரேசிலின் சில அண்டை நாடுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவ தொடங்கியுள்ளது. காலநிலை மாற்றம் என்ற டெங்கு வைரஸின் பல செரோஃபைட்டுகளின் சுழற்சி போன்ற காரணிகளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்புக்கு காரணம் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கரப்பான் பூச்சிகள் உலகம் முழுவதும் பரவியது எப்படி? அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகள். உலகம் முழுவதும் பரவி உள்ள ஜெர்மன் கரப்பான் பூச்சி இனம் சுமார் 2100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிய கரப்பான் பூச்சி இனத்திலிருந்து உருவாகி இருக்கலாம் என புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய அறிவியல் அகாடமியின் ஆராய்ச்சி இதழில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவின் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து ஐரோப்பா மற்றும் அதற்கு 17 நாடுகள் மற்றும் 6 கண்டங்களில் இருந்து 280 கரப்பான் பூச்சிகளின் மரபணுக்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் கரப்பான் பூச்சிகள் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவில் இருந்து மேற்கு நோக்கியும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கியும் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சுமார் 270 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வீரர்கள் ஆசியாவில் இருந்து வர்த்தக பாதைகளில் ஐரோப்பாவிற்கு பயணித்த போது அவர்களின் ரொட்டி கூடைகளில் கரப்பான் பூச்சி ஏறி ஐரோப்பாவிற்கு பயணித்து அங்கு அதிகம் பரவி இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அந்த காலகட்டங்களில் முதலில் பயன்படுத்தப்பட்ட நீராவி எந்திரம் மற்றும் கடிதத்திற்கு உட்புறமாக குழாய்கள் போன்ற கண்டுபிடிப்புகள் பூச்சிகள் மேலும் பயணிக்கவும் உட்புறமாக வசதியாக வாழவும் உதவியது. கரப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்த அவற்றின் பரவலை ஆராய்வது உதவும் என விஞ்ஞானிகள் சொல்கின்றனர். ஈரான் ஹெலிகாப்டர் விபத்து தளவாட சிக்கல்களால் விசாரணையில் உதவ முடியவில்லை அமெரிக்கா.
ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை மந்திரி உசேன் உட்பட 9 பேர் நேற்று அசர்பைஜான் நாட்டில் அனைத்திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது அசர்பைஜான் ஈரான் எல்லை அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த அனைவரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான விசாரணையை ஈரான் அரசு தொடங்கியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் மோசமான வானிலை நிலவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான விசாரணைக்கு உதவுமாறு அமெரிக்காவிடம் ஈரான் அரசு கேட்டுக் கொண்டதாகவும், தளவாட சிக்கல்கள் காரணமாக தற்போது உதவி செய்ய முடியவில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஈரான் அரசு எங்களிடம் விசாரணைக்காக கோரியது. நாங்கள் உதவி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தோம். இதுபோன்ற ஒரு சூழலில் எந்த நாட்டின் அரசாங்கத்திற்கும் நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் தளவாடங்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட காரணங்களால் தற்போது எங்களால் உதவி செய்ய முடியவில்லை என அவர் தெரிவித்தார். மெக்சிகோவில் உள்ள குரேரோ மாகாணத்தில் ஒரே நாளில் 12 பேர் கொலை. மெக்சிகோவின் குரேரோ மாகாணத்தில் பல பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாகாணத்தில் அடிக்கடி போதைப்பொருள் குழுக்கள் இடையே மோதல் ஏற்படுவதால் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் குரேரோ மாகாணத்தில் உள்ள அகால்புல்கோவ் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 12 பேர் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அகால்புல்கோ நகராட்சிக்கு உட்பட்ட ரிசார்ட்டின் அக்வாஸ் பிளான்கஸ் ரவுண்டானாவுக்கு அருகே 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் உடல்கள் பல துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர்களில் பலரின் உடல்கள் சித்திரவதை செய்த அறிகுறிகள் தெரிய வந்துள்ளன. இதற்கிடையே அகால்புல்கோவின் புறநகர் பகுதியில் உள்ள ரிகார்டோ புளோரஸ் மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் நிகழ்ந்த 2 ஆயுத தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஒருவர் காயமடைந்தார். இந்த வன்முறை செயல்களுக்கு முன்னதாக பிரபல ஹோட்டல் கோல்டன் சொன்னுடன் அதன் அருகில் இகாகோஸ் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். இதேபோல அகால்புகோ ட்ரெடிஷன்ஸ் என்ற ஹோட்டலில் பழைய கட்டிடத்தில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் போதைப்பொருள் குழுக்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் நடைபெற்றதா என்ற கோணத்தில் குரேரோ மாகாண போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈழ இறுதிப் போரின் போது இனப்படுகொலை என்ற கனடா பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்த இலங்கை. விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்திற்கான இடையிலான சண்டை 2009ஆம் ஆண்டு உச்சகட்டத்தை அடைந்தது. இந்த சண்டையில் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டனர், இளைஞர்கள் மாயமானார்கள். விடுதலை புலிகளின் எதிராக இலங்கை ராணுவத்தின் நடவடிக்கை இனப்படுகொலை என அறிவிக்க வேண்டும் என பல்வேறு நாடுகள் வலியுறுத்தின. ஆனால் இலங்கை அரசு குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றன. இந்நிலையில் மே 18ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக கடைபிடிக்க கனடா பாராளுமன்றத்தில் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. இது தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே கூறுகையில், மோதலின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பேற்றல், இலங்கையில் அனைவரும் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு நாங்கள் எப்போதும் வாதிடுவோம். 2023இல் ஆயுத போரின் போது நாட்டில் மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கு பதிலளிக்கும் வகையில் 4 முன்னாள் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடைகளை விதித்தோம். இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வலுவான நாடாக கனடா உள்ளது. கனடா மதம், நம்பிக்கை மற்றும் பன்மைத்துவ சுதந்திரத்தை மதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார் அவர்.